எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பில் இருந்தால் இயக்குநர்கள் புகைப்பிடிக்க மாட்டார்கள். அப்படி புகைப்பிடிப்பது என்றால் செட்டுக்கு வெளியே சென்று மறைவாக சிகரெட் பிடித்துவிட்டுதான் எம்ஜிஆர் இருக்கும் படப்பிடிப்பு தளத்துக்குள் இயக்குநர்கள் நுழைவார்கள். அதுவும் அவருடன் நடிக்கும் நடிகர்கள் பற்றி கேட்கவே வேண்டாம். சின்னவர் இருந்தால் புகைப்பிடிக்க வேண்டாம் என்று கண்டிஷனாக இயக்குநரும் சொல்லிவிடுவார். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் படப்பிடிப்பு தளத்தில் ஒரு வில்லியாக நடித்த கவர்ச்சியாக நடித்த ஒரு நடிகை சிகரெட் பிடித்தபடி தைரியமாக இருந்தால் என்பதை நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும். வாங்க அவர் யார், என்ன நடந்தது பார்க்கலாம். 1950களின் குறிப்பிடத்தக்க நடிகைகளில் ஒருவராக வித்யாவதி விளங்கியவர். தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்தார். அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தில் அவர் சலிமா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அந்த படம் தமிழ் திரையுலகின் முதல் முழுநீள வண்ண திரைப்படங்களில் ஒன்றாக தயாரிக்கப்பட்டது. இந்த படத்தில் கதாநாயகனாக எம்ஜிஆர், கதாநாயகியாக பானுமதி, வில்லனாக PS வீரப்பா நடித்திருந்தனர். வித்யாவதியின் பாத்திரமும் கதையின் முக்கிய திருப்பங்களில் இடம்பெற்றது. வித்யாவதியின் அழகான தோற்றம், தெளிவான நடிப்பு மற்றும் பாரம்பரிய உடை அலங்காரத்தால் அக்கால ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார். இருப்பினும் அவர் நீண்ட காலம் முன்னணி கதாநாயகியாக தொடரவில்லை. குணச்சித்திர மற்றும் துணை வேடங்களிலும் நடித்தார். இன்று அவர் நடித்த படங்கள் குறைவாகவே பேசப்பட்டாலும் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படம் மூலம் பழைய தமிழ் சினிமா ரசிகர்களின் நினைவில் இடம் பிடித்த நடிகையாக திகழ்ந்தார். இவரது குடும்பம் வித்யாவதி நடிகை சந்தியா அவர்களின் இளைய சகோதரி. சந்தியா தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் தாயார் என்பதால் வித்யாவதி ஜெயலலிதாவின் இளைய அத்தை ஆவார். இவர் ஏன் சினிமாவிலிருந்து விலகினார்? 1950களின் இறுதிக்கு பிறகு அவரது திரைப்படங்கள் மிகவும் குறைந்தது. அவர் திருமணம், குடும்ப வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக திரைப்படத் துறையை விட்டு விலகினார் என்று சிலர் கருதினாலும் இதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தில் அவர் நடித்த சலிமா கதாபாத்திரம் கதையின் முக்கிய எதிர்மறை திருப்பங்களில் இடம்பெற்றது. வித்யாவதி சினிமாவுக்கு வரும் முன் விமான பணிப்பெண்ணாக பணிபுரிந்தவர். இதனால் இவர் எப்பொழுதும் கையில் சிகரெட் ஒளியுடன் தான் இருப்பார். ஒரு நாள் படப்பிடிப்பில் இவர் சிகரெட் புகைத்தபடி இருக்க அங்கிருந்தவர்கள், சின்னவர் வரும் நேரமாகிவிட்டது, தயவு செய்து செட்டுக்கு வெளியே போய் விடுங்கள் என்று இவரிடம் சொல்ல இவர் புன்னகையோடு ஒன்றும் சொல்லாமல் சிகரெட் புகைத்து கொண்டிருந்தார். இது எம்ஜிஆர் காதுக்கு இந்த விஷயம் போக எம்ஜிஆர் ஒன்றுமே சொல்லாமல் இறுகிய முகத்துடன் அவரது ஒப்பனை ரூமுக்குள் போய்விட்டார். அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற படத்தில் சலிமா என்ற வில்லி கதாபாத்திரத்தில் அமீர் காசிம் கான் வேடத்தில் நடித்த MG சக்கரபாணியுடன் இணைந்து அசத்தல் நடிப்பை வழங்கியவர். அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் கையில் விசிறி ஒன்றை வைத்துக்கொண்டு விசிறிக்கொண்டே வில்லத்தனம் காட்டுவது இவரது மேனரிசம். பிரபலமான நடிகை சந்தியாவின் தங்கை வித்யாவதி. இவரது இயற்பெயர் அம்புஜம். கவர்ச்சியான தோற்றமும் வெளிப்படையான சுபாவமும் உள்ளவராக இருந்தார். சந்தியாவை சில ஆண்டுகள் இளையவர். பெங்களூர் மகிழா சமாஜத்தின் பள்ளியில் பள்ளி இறுதி முடித்துவிட்டு தனிப்பட்ட முறையில் மும்பையில் இன்டர்மீடியட் படிப்பிலும் தேர்வு பெற்றிருந்தார். அதைத் தொடர்ந்து மும்பை ஜவுளி ஆணையர் அலுவலக உதவியாளராக இருந்தார். ஏர் இந்தியாவில் விமான பணிப்பெண்ணாக வேலை செய்துவிட்டு சென்னைக்கு வந்து திரையுலக பிரவேசம் செய்தார். அம்புஜம் வித்யாவதி என்ற திரையுலக பெயருடன் 1951ஆம் ஆண்டு திரையுலகிற்கு வந்தார். இவரது வருகைக்கு பின்னரே இவரது அக்கா சந்தியா திரையுலகில் நுழைந்தார். அன்றைய பிரபல நடிகரும் தயாரிப்பாளர் இயக்குநருமான சித்தூர் பி நாகையா 1953இல் தயாரித்து நடித்த என் வீடு படத்தில் வித்யாவதிக்கு கவர்ச்சிகரமான வில்லி வேடம் கிடைத்தது. இப்படத்தினை நாயுடு என்ற பெயரில் தெலுங்கிலும் நடித்தார். பி பானுமதி 2 வேடங்களில் நடித்து தானே தயாரித்து இயக்கிய சண்டிராணியில் ராஜ்யத்தை அபகரிக்கும் தளபதியின் பட்ட மகரிஷியாக சக்கை போட்டார் வித்யாவதி. மா வினோத மாசிலாத மதனா என்று வித்யாவதி ஆடும்போது என்ன ஒய்யாரம், சிங்காரம். தன்னுடைய அபிமான பூனைக்கு கல்யாண வைபவத்தை நடத்தி பார்ப்பதில் எவ்வளவு திருத்தமான வசனம், நடிப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் பங்களாக்கள் நிறைந்த CP ராமசாமி ஐயர் சாலையில் 12ஆம் இலக்கு இல்லத்தில் குடியிருந்தார் வித்யாவதி. பின்னர் அடையாறு காந்திநகர் பகுதியில் வசித்தார். தன்னுடைய B.Ed காரை தானே கனகம்பீரமாக ஓட்டி வருவார். சந்தியா நடித்த நடசேகரா என்ற கன்னட படம் 1954இல் வெளிவந்தது. இப்படம் மனோரதம் என்ற பெயரில் தமிழில் வெளிவந்தது. இதிலும் சந்தியாவும் வித்யாவதியும் இணைந்து நடித்தார்கள். இப்படத்தில் கதாநாயகனை கவரும் பிரபல சினிமா நடிகை நளினியாக வித்யாவதி நடித்தார். சிகரெட் பிடிக்கும் ஒரே தமிழ் நடிகை என்று அன்றே பேசப்பட்டவர் வித்யாவதி. இந்த பாத்திரத்தை இப்படத்தில் அசால்ட்டாக ஊதி தள்ளிவிட்டார். சந்தியாவுடன் இணைந்து ரத்தபாசம், சமய சஞ்சீவி போன்ற படங்களிலும் நடித்துள்ளார். ரத்தபாசம் படத்தில் இவர் TS பாலையாவுடன் இணைந்து நடித்திருந்தார். 1957இல் வெளிவந்த
யார் பையன் மற்றும் இதே ஆண்டில் வெளிவந்த சமய சஞ்சீவி என்ற படத்திலும் இவர் நடித்துள்ளார். YG பார்த்தசாரதியின் நாடகமானது சமய சஞ்சீவி. இது பின்னர் படமானது. முழுநீள நகைச்சுவை கதை. வசனம் எழுதி நாடகத்தில் நடித்தப்பட்டு இதில் கதாநாயகனாக நடித்தார். நாடகங்களில் அவர் பிரபலம் என்பதால் படத்திலும் அவரையே நடிக்க வைத்தனர். அவருக்கு ஜோடியாக நடித்தவர் வித்யாவதி. நடிகை சந்தியாவின் தங்கையும் ஜெயலலிதாவின் சித்தியும் ஆவார். அதேபோல ஜெயலலிதாவின் அம்மா சந்தியாவின் உடன் பிறந்த சகோதரி வித்யாவதி உட்பட 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். இந்த மொத்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தற்போது பெங்களூர் ஜெயநகர் அருகே பசுவனக்குடி பகுதியில் இருக்கிறார்கள். இவர்கள் யாரும் ஜெயலலிதாவுடன் தொடர்பே இல்லாத நிலையில் இருப்பவர்கள்தான். 1978-79 காலகட்டத்தில் நடிகை வித்யாவதிக்கும் செல்வி ஜெயலலிதாவிற்கும் இடையே பிணக்கு ஏற்பட்டு அது தமிழக முதல்வர் MGR அவர்களின் தலையீட்டால் தீர்க்கப்பட்டது.